குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னையில இருந்து நாம செமிகண்டக்டர் அப்படிங்கிற சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எலக்ட்ரானிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்ல இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுமே செமிகண்டக்டரை வச்சுதான் ரெடி பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. 1940s அந்த டியூரேஷன்ல தான் இந்த செமிகண்டக்டரோட இன்வென்ஷன் நடக்குது. செமிகண்டக்டரை பத்தி கண்டுபிடிச்சு அதை அனலைஸ் பண்றப்ப செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி ஆம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணலாங்கிற பிளானுக்கு வராங்க. ஸோ ஆம்பிளிபிகேஷன்னா வீக் சிக்னலை இம்ப்ரோவைஸ் பண்றது, இதான் ஆம்பிளிபிகேஷனுங்கிற ப்ராசஸ். இதை செமிகண்டக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு செமிகண்டக்டருங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டை ரெடி பண்ணி அந்த காம்போனண்ட்டை வச்சு ஆம்பிளிபிகேஷன்ங்கிற ப்ராசஸை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றாங்க. செமிகண்டக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிபிகேஷனுங்கிற ப்ராசஸ வேக்கம் டியூப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு சென்சார் இருக்கு, அந்த சென்சார்ல இருந்து வர சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும். மைக்ரோ நேனோ இந்த ரேஞ்சில தான் சிக்னலோட குவாலிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும். ஆம்பிளிஃபையரா வேக்கம் டியூப் யூஸ் பண்றாங்க. வேக்கம் டியூப் நல்லா பெருசா இருந்தா ஆம்பிளிபிகேஷன் நல்லா நடக்கும். அப்ப சிக்னலோட குவாலிட்டியை இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு வேக்கம் டியூபோட சைஸ் பெருசா தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் வேக்கம் டியூபை வச்சு டிசைன் பண்ணப்பட்ட கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒரு பில்டிங் அளவுக்கு பெருசா இருக்கு. நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து ஒரு வீடு மாதிரி பங்களா மாதிரி பெருசா இருந்ததுன்னு படிச்சிருப்பீங்க. ஏன் அவ்வளவு பெருசா இருந்ததுன்னா, முதல்ல வந்த கம்ப்யூட்டர்ல நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தான் பண்ணோம். அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு, அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நம்பர்ஸ் பிளஸ் மைனஸ்ங்கிற அந்த சிம்பிள் இதெல்லாம் நாம டச் பண்ண 1 + 2ன்னு டச் பண்ணா 1ல இருந்து ஒரு சிக்னல் போகும், 2ல இருந்து ஒரு சிக்னல் போகும், பிளஸ் டச் பண்ணா ஒரு சிக்னல் போகும். இந்த சிக்னல்லாம் லோ குவாலிட்டியில இருக்கும். இதை ஆம்பிளிஃபை பண்றதுக்கு வேக்கம் டியூப் வேணும். அதுக்கப்புறம் ஆட் ஆகி ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளேல தெரியும். அப்ப வேக்கம் டியூப் இல்லாம ஆம்பிளிபிகேஷன் பண்ண முடியாது. அப்போ ஒரு பட்டனுக்கு ஒரு வேக்கம் டியூப் போட்டு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணா எப்படி இருக்கும்? பயங்கர பெருசா இருக்கும். ஆனா செமிகண்டக்டரை வச்சு ஆம்பிளிபிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாங்கிற அந்த சினாரியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சின்னதாயிடுச்சுப்பா. எல்லா சர்க்கியூட்ஸும் சின்னதா மாற ஆரம்பிச்சு. சின்னதா மாறிடுச்சுன்னு இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அப்படியே விடல. செமிகண்டக்டரை வச்சு நிறைய காம்போனன்ட்ஸ் ரெடி பண்ணாங்க, தனித்தனியாவும் ரெடி பண்ணாங்க, ஒரு சிப் மாதிரி ரெடி பண்ணி ஒரே சிப்ல ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸை உருவாக்குனாங்க. சிப்பை இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசின்னு சொல்லுவாங்க. அந்தந்த டிசைனர் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, சிப்ஸ்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், 10,000s ஆஃப் காம்போனன்ட்ஸ்னு லார்ஜ் ஸ்கேல், வெரி லார்ஜ் ஸ்கேல்ல ஒரே சிப்ல நிறைய காம்போனன்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. இப்படி ஒரு சினாரியோ நடக்கிறப்ப ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பர்டிகுலரா இன்டெல் செமிகண்டக்டரை வச்சு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணாங்க. இந்த ப்ராசஸர்ல நிறைய காம்போனன்ட் இருக்கும். நீங்க ப்ரோக்ராம் எழுதி இந்த ப்ராசஸர் ஆப்ரேட் பண்ணா ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வேலை செஞ்சு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ப்ராசஸர் தான் நம்ம மொபைல் போன்ல, கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஸோ அப்படியே ப்ராசஸர்ல நிறைய அப்டேட் அப்படின்னு இப்ப செமிகண்டக்டர் இல்லாத இடமே இல்லை. செமிகண்டக்டர் பேஸ்டு காம்போனன்ட், செமிகண்டக்டர் பேஸ்டு சிப்ஸ், செமிகண்டக்டர் பேஸ்டு ப்ராசஸர், இது இல்லாத இடமே இல்லை. ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், லேட்டஸ்ட் ரெகுலேட்டர்லாம் செமிகண்டக்டர் காம்போனன்ட் தான் இருக்கு. அதை வச்சுதான் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றோம். இப்ப நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே செமிகண்டக்டர் தான். போனு, லேப்டாப், இந்த ஹெட்போன் எல்லாமே செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான். செமிகண்டக்டர்லன்னா எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஒரு 4 வீலர் இருக்கு, 4 வீலர்ல டோர் லாக் ஆகலைன்னா உடனே இண்டிகேட் பண்ணுது, பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா இண்டிகேட் பண்ணுது,
நிறைய ஆட்டோமேஷன்ஸ், கேமரா எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? 4 வீலர் மெக்கானிக்கல் டிசைன். மெக்கானிக்கல் டிசைன்ல இவங்க ஆட்டோமேஷனை இன்ஜெக்ட் பண்றதுக்கு செமிகண்டக்டர் உள்ள கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கார் மேனுபேக்சர் பண்றது அப்படியே டவுன் ஆச்சு. என்ன காரணம்னு கேட்கிறப்ப செமிகண்டக்டர் சிப் ஷார்டேஜா இருக்கு, அதனால டவுன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சில புது கம்பெனிஸ் ரிகார்டிங் செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. செமிகண்டக்டர் வச்சு சிப்ஸ் ரெடி பண்றதுக்கான அந்த ப்ராசஸ்ல இறங்குனாங்க. நான் 1 இயர் 1.5 இயருக்கு முன்னாடி சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அந்த அளவுக்கு செமிகண்டக்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குளோபலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுப்பா. அன்அவாய்டபிள்பா. செமிகண்டக்டரை வச்சு டிசைன் பண்ற எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் சில விஷயங்களை ரீசைக்கிள் பண்ணலாம், சிலதை பண்ண முடியாது. அதனால செமிகண்டக்டர்னால வேஸ்ட்டும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதை எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் இல்லைன்னா இ வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் குமிஞ்சுகிட்டு இருக்கு. சேட்டலைட் செமிகண்டக்டர் தான். மித்த மெட்டீரியல்ஸ் இருக்கும், மேஜரா செமிகண்டக்டர். ஆட்டோமேஷன் ஒண்ணு இருக்குன்னா செமிகண்டக்டர் தான். ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாத்துலயும் ஆட்டோமேஷன் இருக்கு, செமிகண்டக்டர். டிவி ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு, செமிகண்டக்டர். ஸோ எல்லாத்துலயுமே செமிகண்டக்டர் இருக்கு. அதை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப நம்மளுக்கு ஆஃபரா இருக்கிற ஜேஇ, நீட்டு, சிபிஎஸ்இ சிலபஸ்ல நிறைய டைட்டில்ஸ்ல ரொம்ப கம்மியான டைட்டில்ஸ் கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயோடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்க வேண்டியதா இருக்கு, ஜினார் டயோட்னு ஒரு கான்செப்ட் படிக்க வேண்டியதா இருக்கு, பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட் படிக்க வேண்டியதா இருக்கு, அப்புறம் சில ஸ்பெஷல் டயோட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான். டயோடோட அப்ளிகேஷன்ஸ் சிலது படிக்க வேண்டியது இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. டிரான்சிஸ்டர்னு ஒரு டைட்டில் நான் இப்ப இன்ட்ரோல கூட சொன்னலாம், ஆம்பிளிபிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம், அது இருந்துச்சு. இப்போ ஒரு 3-4 வருஷமா டெலிட்டட் சிலபஸ்ல வந்துருச்சு. டிரான்சிஸ்டர் இருந்தா நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். டிரான்சிஸ்டர் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும். டிரான்சிஸ்டர் இல்லாதனால நம்மளுக்கு அந்த கிளாஸ் கட் ஆகும். ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். சம லெசன் பாரு. நான் நீட்டுக்கு படிக்கிறேன், நான் எம்பிபிஎஸ் போறேன், எனக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் தேவைப்படாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டா அதுல இருக்கிற எல்லா மானிட்டர் பேஸ்டு டூல்ஸ் எல்லாமே செமிகண்டக்டர் வச்சு தான் பண்ணிருப்பாங்க. அன்அவாய்டபிள் பாயிண்ட். நானே என்ன பண்ணேன்னா ஒரு டைம் வந்து ஒரு சின்ன மாடியூல் ரெடி பண்ணேன் காலேஜ்ல இருக்கிறப்ப. அது ஒரு கூலண்ட் மாதிரி. தீக்காய ஏதாவது பட்டுருச்சுன்னா அதை கட்டிக்கலாம். தண்ணி அந்த சர்க்கியூட்ல தண்ணி ஃபில் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணோம்னா தண்ணி கூல் ஆயிடும். அந்த கூலிங் வந்து அந்த காயத்தை சுத்தி பட்டுக்கிட்டே இருக்கும். தீக்காயம் பட்டா கூல் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா ஆறும். கட்டு போடுறதுக்கு பதில் கூல் பண்ணலாம். கண்டினியூஸா கூலிங் இருக்கும். நம்மளா வச்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம், அதை கட்டி விட்டா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடியூல் ரெடி பண்ணி அப்போதைக்கு அதை சேல்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஏன் சொல்றேன்னா எல்லா ஏரியாலையும் வரும்பா செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் இல்லாத ஏரியாவே கிடையாது. அந்த அளவுக்கு செமிகண்டக்டரோட எரா ஒரு 40-50 வருஷத்துல பயங்கரமா பில்ட் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே எப்படி இருக்குன்னா பூம்ல இருக்கு. செமிகண்டக்டர்ல சிப்ஸ் ரெடி பண்றது ஒரு சைடு, சிப்ஸுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது ஒரு சைடு. அதனாலதான் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் அந்த ப்ரோக்ராம இன்னும் கிளவரா எழுதுனா ஏஐன்னு சொல்ல போறோம். ஸோ அது ஒரு சைடுல இது அப்படியே பயங்கரமா டெவலப் ஆயிட்டு. ஸோ இதுதான் ஃபீல்டு. கண்ட்ரோல் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எழுதணும், கண்ட்ரோல் பண்ற சர்க்கியூட்ஸ் ரெடி பண்ணணும், ப்ரோக்ராமை எக்ஸலண்டா எழுதுற அந்த நாலேஜை டெவலப் பண்றதுக்கு ஏங்கிற டூலுக்குள்ள போகணும். இந்த மாதிரி இதான் ஃபீல்டு. இதான் இனிமேல் உலகத்துல இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபீல்டை தான் நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லயும் சூஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட செமிகண்டக்டரை பத்தி படிக்கணும். அப்ப இவ்வளவு நேரம் நான் செமிகண்டக்டர் பத்தி பேசுனது ஒரு வகையில இன்ட்ரோடக்ஷன் தான். அது ஒரு ஜெனரல் ஆர் ஸ்டோரி இன்ட்ரோடக்ஷன். இப்ப நாம சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை ரெடி பண்ணணும். அதுதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் நீயா கூட படிச்சுக்கலாம். நான் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்காண்டி சொல்றேன். ஆனா இப்ப பார்க்க போற இன்ட்ரோடக்ஷன் மஸ்ட். இது பார்த்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், செமிகண்டக்டருக்குள்ள போய் ஒரு டைட்டிலா படிக்கிறப்போ புரியும். சோ அப்ப நான் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போறேன். முதல்ல செமிகண்டக்டர்னா என்ன? டெம்பரேச்சர் அதிகமாக கண்டக்டர் மாதிரியும், டெம்பரேச்சர் குறைய இன்சுலேட்டர் மாதிரியும் பிஹேவ் பண்ற மெட்டீரியல் தான் செமிகண்டக்டர்.
ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு 2 ஹேபிட் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். சம மெட்டீரியல். அப்ப கண்டக்டர்னா என்ன? எந்த மெட்டீரியல் அது கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோ அது கண்டக்டர். அப்படி வேலன்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருச்சுன்னா அதை ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவோம். எந்த மெட்டீரியல் அது கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை டொனேட்டே பண்ண மாட்டேங்குதோ அப்ப அது இன்சுலேட்டர். அப்ப அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. நாம எனர்ஜி கொடுத்தா வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளியே வரும். கண்டக்டர்ல ரொம்ப கேஷுவலா வெளியே வரும். நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி எனர்ஜி கொடுத்தாவே போதும். இன்சுலேட்டர்ல அவ்வளவு சீக்கிரம் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். இதான் கண்டக்டர் கம் இன்சுலேட்டரோட மீனிங். நம்ம எல்லாரும் கண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம். அதெல்லாம் கண்டக்டர் இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டி. இதுவும் கண்டக்டர் இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனா இதான் மேஜர் ப்ராப்பர்ட்டி, இதான் பிரைமரி. இதை தான் நம்ம சொல்லணும். இப்படிப்பட்ட செமி கண்டக்டருக்கு 2 எக்ஸாம்பிள் தான். ஒன்னு சிலிக்கான், இன்னொன்னு ஜெர்மானியம். இதான் பியூர் செமி கண்டக்டர். ஒரு சிலிக்கான் ஆட்டம்ல பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஜெர்மானியம்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். ஆனா ஒரே ஆர்பிட்ல எல்லா எலக்ட்ரான்ஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து சிலிக்கான் எடுத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. செகண்ட் ஆர்பிட்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸ் வரை வைக்கலாம். தேர்ட் ஆர்பிட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 18 வரை ஃபில் பண்ணலாம். ஆனா டோட்டலாவே 14 தான். அப்ப தேர்ட் ஆர்பிட்ல எனக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தான் வரும். ஜெர்மானியம்ல 32 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 ஃபில் பண்ணலாம். செகண்ட் ஆர்பிட்ல 8. தேர்ட் ஆர்பிட்ல நம்ம 18 வரையும் போகலாம். ஃபோர்த் ஆர்பிட்ல 32 வரையும் ஃபில் பண்ணலாம். ஆனா மொத்தமே 32 தான். முதல் 3 ஆர்பிட்ல 28 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஃபோர்த் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்ப சிலிக்கான்லயும் சரி ஜெர்மானியம்லயும் சரி லீஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. லீஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட்னா, if that material possess 4 valence electron, then material may be semiconductor அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 4 வேலன்ஸ் எலக்ட்ரானா இருந்தா அந்த மெட்டீரியல் செமிகண்டக்டரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி நான் ஒரு பாயிண்ட் சொல்றப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும். கார்பன்ல கூட 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே இருக்கு. அப்ப கார்பன் செமிகண்டக்டரா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கார்பன் செமிகண்டக்டர் கிடையாது. செமிகண்டக்டர்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானும் 4 இருக்கணும். ஆல்சோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் ஆகணும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறப்ப கண்டக்டர், டெம்பரேச்சர் டவுன் ஆகுறப்ப இன்சுலேட்டரா மாறும். இந்த ப்ராப்பர்ட்டியும் இருந்து பிளஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்தா கான்பிடென்ட்டா சொல்லலாம் அந்த மெட்டீரியல் செமிகண்டக்டர் தான். இது செமிகண்டக்டர் ரிகார்டிங் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது போதுமா? நம்ம உள்ள போய் சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு இது போதுமானா போதாது. நான் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு சிலிக்கான் ஆட்டம டயக்ராமா வரைய போறேன். ஒரு சிலிக்கான் ஆட்டமா அப்படியே டிரா பண்ண போறேன். ஆட்டம்ல இன்டீரியர்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியஸ். சிலிக்கானை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான், இதுல 8 எலக்ட்ரான் இருக்கு. தேர்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டா அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு மெட்டீரியல், ஒரு ஆட்டம், இவங்களோட ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுற, கெமிக்கல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். அதனால டீடைல்டா வரைய வேண்டிய ஆட்டமை நம்ம சிம்பிளா சிலிக்கான்னு நேம் பண்ணி அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் மார்க் பண்ணா போதும். இந்த சாப்டர் ஃபுல்லா எந்த ஆட்டம்னாலும் இப்படி டிரா பண்ணலாம். சிலிக்கான்னு கிடையாது, வேற ஆட்டம் நீ வரைய. இப்ப ஜெர்மானியம் வரையினா ஜெர்மானியம் போட்டு அதுல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான். நீ அலுமினியம் வரையணும்னு ஆசைப்பட்டா அலுமினியம் ஏன்னு போட்டு அதுல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை மார்க் பண்ணி காமிச்சா போதும். இது சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம். ஏன் வேலன்ஸ் எலக்ட்ரான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, நம்ம நார்மலா எனர்ஜி கொடுத்து வேலன்ஸ் எலக்ட்ரானை தான் ரிமூவ் பண்ணுவோம். ஏன் வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நியூக்ளியஸோட வீக் டைப்ல இருக்கும். மித்த ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் நியூக்ளியஸோட ஸ்ட்ராங் டைப்ல இருக்கும். அதனால அதை அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ண முடியும். பிரேக் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பிரேக் பண்ணா நீங்க ஹை எனர்ஜி கொடுக்கணும். சப்போஸ் நீங்க வேலன்ஸ் எலக்ட்ரானை வெளியெடுக்கிற பிளான் இல்லாம இன்னர் ஆர்பிட்ல இருந்து இந்த எலக்ட்ரானை வெளியெடுக்கலாம்னு பிளான் பண்றீங்க. அந்த அளவுக்கு டாப் கிளாஸ்ல எனர்ஜி கொடுக்குறீங்க. எனர்ஜி கொடுத்து இந்த எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டீங்க.
அப்படி எலக்ட்ரானை வெளியே எடுத்தா இங்க ஒரு வேக்கண்ட் வரும். இந்த வேக்கண்ட்டை வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் போய் ஃபில் பண்ணும். அப்ப கஷ்டப்பட்டு இன்னர் ஆர்பிட் எலக்ட்ரானை நீங்க எடுத்தாலும் அல்டிமேட்டா அந்த வேக்கண்ட்டை வேலன்ஸ் ஃபில் பண்ணதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான் மிஸ் ஆன ஃபீல் தான் வரும். அதனால அதிகமான எனர்ஜி கொடுத்து இன்னர் ஆர்பிட்டை கை வைக்கிறதுலாம் வேஸ்ட் தான். நீங்க வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுமோ அந்த எனர்ஜி கொடுத்து வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் மெட்டீரியலோட குவாலிட்டி, பிசிக்கல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பத்தி அதுதான் பேசுது. அதனால அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால நான் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். இதுல பியூட்டி என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு கீழே இருக்கிற மித்த ஆர்பிட்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் தானே வரணும், ரெண்டு கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் 8 இருக்கும். வேலன்ஸ் ஆர்பிட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆர்பிட்டும் ஃபில் ஆயிருக்கும். மிச்சம் மீதி எலக்ட்ரான் தான் வேலன்ஸ்ல இருக்கு. சில நேரங்கள்ல வேலன்ஸ் ஆர்பிட் கூட ஃபில் ஆயிருக்கலாம். சில இன்சுலேட்டர்ல வேலன்ஸ் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கலாம். பட் டெஃபினட்டா வேலன்ஸ் ஆர்பிட் கீழே இருக்கிற எல்லா ஆர்பிட்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதை டச் பண்றது வேஸ்ட். அதனால நம்ம ஆட்டமை இப்படி வரைஞ்சுக்கலாம். இந்த லெசன் ஃபுல்லா நம்ம இப்படிதான் வரைவோம். இது இல்லாம இந்த ஒரு ஆட்டம் ரிகார்டிங் ஒரு டயக்ராம் போடுறோம். அது வந்து எனர்ஜி லெவல் டயக்ராம்னு சொல்லலாம். எனர்ஜி லெவல் டயக்ராம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த ஆட்டம்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கா, இது நியூக்ளியஸ். இது அப்படியே ஒரு லைனா போட்டுருணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை என்ன பண்ணணும், ஒரு லைனா போடணும், அது ஃபர்ஸ்ட் செல். செகண்ட் ஆர்பிட்டை ஒரு லைனா போடணும், செகண்ட் செல். வேலன்ஸ் ஆர்பிட்டை ஒரு லைனா போடணும், அது வேலன்ஸ் செல். இதான் எனர்ஜி லெவல் டயக்ராம், ஒரு சிங்கிள் ஆட்டமுக்கான டயக்ராம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், சிங்கிள் ஆட்டம்னு நம்ம எப்பயும் எடுக்க முடியாது. மெட்டீரியல் தான் எடுக்கணும். மெட்டீரியல் எடுத்தா அதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். டெஃபினட்டா அதுல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனால மெட்டீரியலுக்குன்னு ஒரு டயக்ராம் ரெடி பண்ணாங்க. அதுக்கு பேர் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். எப்படின்னா, எல்லா ஆட்டம்ல இருக்கிற புரோட்டான் நியூட்ரானையும் ஒரு பாக்ஸா மார்க் பண்ணாங்க. அது புரோட்டான் நியூட்ரான் பேண்ட். இதான் எனர்ஜி பேண்ட் டயக்ராம், மெட்டீரியலுக்கான டயக்ராம். எல்லா ஆட்டம்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை ஒரு பாக்ஸா மாத்தினாங்க, அது ஃபர்ஸ்ட் பேண்ட். எல்லா ஆட்டம்ஸ்ல இருக்கிற செகண்ட் ஆர்பிட்டை ஒரு பேண்டா மாத்தினாங்க, செகண்ட் பேண்ட். இதே மாதிரி வேலன்ஸ் ஆர்பிட்டை ஒரு பேண்டா மாத்தினாங்க, வேலன்ஸ் பேண்ட். இதாப்பா எனர்ஜி பேண்ட் டயக்ராம். எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டயக்ராம் பாக்குறப்போ ஒரு சின்ன டவுட், அப்ஜெக்ஷன்லாம் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேனா ஒன்று கையில எடுத்துக்கிறேன். இந்த பேனா ஃபுல்லா செமிகண்டக்டர், சிலிக்கான்னு சொல்லிட்டேன். அப்ப இதுல கோடிக்கணக்கான சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். அப்ப இந்த எண்ட்ல ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்கு, இந்த எண்ட்ல ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்கு. இந்த சிலிக்கான் ஆட்டமோட நியூக்ளியஸ் அதோட உள்ள இருக்கும், இதோட நியூக்ளியஸ் இதுக்குள்ள இருக்கும். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எப்படா இந்த நியூக்ளியஸையும் இந்த நியூக்ளியஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பாக்ஸ்ல போடுறாங்கன்னு ஒரு டவுட். அப்புறம் லேட்டரா எனக்காவே அந்த டவுட் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. அவங்க இந்த நியூக்ளியஸையும் இந்த நியூக்ளியஸையும் மெர்ஜனா பண்ணல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டயக்ராம் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் இந்த ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் ஒரே கேரக்டர் தானே, ஒரே கேரக்டரை ஒரே பாக்ஸா போடுறாங்க, அவ்வளவுதான். இது அப்படியே ஜூம் பண்ணி அவங்க வரையல. If it is silicon material, it possesses n atoms. All silicon atom will have nucleus with the same character. All silicon atom will have first orbit with the same attitude. Same attitudeல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே பாக்ஸா கொண்டு வராங்க. அதுதான் என்னது, நம்மளுக்கு வந்து இந்த பேண்ட் டயக்ராமா மாறுது. ஆப்வியஸ்லி இதுல இம்பார்ட்டன்ட் வேலன்ஸ் பேண்ட் தான், அது கீழே இருக்கிறதெல்லாம் ஃபில் ஆயிருக்கு. அதனால மித்த பேண்ட் எல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படாது, வேலன்ஸ் பேண்ட் தான் இம்பார்ட்டன்ட். நாம எனர்ஜி கொடுத்தோம்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வெளியே வரும். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா அது ஃப்ரீயா ரேண்டமா மூவ் ஆகும். அப்ப அந்த எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு, ஏன்னா மூவ் ஆகுறதுனால கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சுன்னு இன்னொரு பாக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிருக்கும். அதனால இது வேஸ்ட். we need to offer energy. If we offer energy, வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளியே வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சுன்ட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்ல கண்டக்ஷன் பேண்ட் ஒரு பாக்ஸ் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பேண்டும் ஒன்னோட ஒண்ணு அட்டாச்சா இருக்கு. ஆனா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல மட்டும் ஒரு கேப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கேப் எதை மீன் பண்ணுதுன்னா, இப்ப வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து இருக்கிற எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு எனர்ஜி கொடுக்கணும்னா அந்த எனர்ஜியை மீன் பண்ணும். நீங்க நிறைய எனர்ஜி கொடுக்கணும்னா கேப் பெருசா இருக்கும்.
கம்மி எனர்ஜி கொடுத்தீங்கன்னா கேப் சின்னதா இருக்கும். இந்த கேப்பை forbidden எனர்ஜி கேப்னு சொல்லுவாங்க. forbidden energy gap. This gap is ensure that the amount of energy required to remove a valence electron from valence band to conduction band. மித்தது இதெல்லாம் தேவையில்லப்பா, இதெல்லாம் நான் தான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன், அது ஹையர் லெவல், அது தேவையில்லை. ஸோ இதான் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். பேஸ்ட் ஆன் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டருக்கான டயக்ராம் வரையப்போம். இது வந்து ஜென்ரலா வருது. இப்ப இதை அடிப்படையா வச்சு ஒரு கண்டக்டருக்கு பேண்ட் டயக்ராம் எப்படி வரையலாம், இன்சுலேட்டருக்கு எப்படி வரையலாம், செமிகண்டக்டருக்கு எப்படி வரையலாம்னு யோசிக்க போறோம். கண்டக்டர்ல வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே எலக்ட்ரான் மேல போகும். இன்சுலேட்டர்ல நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் எலக்ட்ரான் மேல போகும். அப்ப நிறைய எனர்ஜி கொடுக்கணும்னா கேப் ஜாஸ்தியா போடணும், கம்மி எனர்ஜினா கேப் கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி டயக்ராம் போடுங்க. பாருங்க, நான் போட்டிருப்பேன். கண்டக்டர்ல பாருங்களேன், கேப் ரொம்ப கம்மியா இருக்கும், கேப்பே இருக்காது, ஓவர்லாப் ஆன மாதிரி போட்டிருப்பேன். இன்சுலேட்டர்ல கேப் ஜாஸ்தியா போட்டிருப்பேன். ஏன்னா இன்சுலேட்டர்ல நாம கொடுக்க வேண்டிய எனர்ஜி டு ரிமூவ் வேலன்ஸ் எலக்ட்ரான் மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். கிளாஸ் மாதிரியான இன்சுலேட்டர்ல 10 எலக்ட்ரான் வோல்ட் வரை எனர்ஜி தேவைப்படும். கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ எலக்ட்ரான் வோல்ட்ல எனர்ஜி கொடுத்தாவே வெளியே வந்துடும். மைக்ரோ எலக்ட்ரான் வோல்ட் நாம கொடுக்க தேவையில்ல, ரூம் டெம்பரேச்சர்ல அதுவாவே கிரியேட் ஆகும். அதனாலதான் கேப்பே இல்லாத மாதிரி போட்டிருக்கோம். செமிகண்டக்டர்ல இன்சுலேட்டர் அளவுக்கு ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது, கண்டக்டர் அளவுக்கு கம்மியாகவும் போடக்கூடாது, ஒரு மாதிரி மாடரேட்டா போடும். சிலிக்கான்ல ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைப்படும். ஜெர்மானியம்ல 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைப்படும். இந்த நம்பரை மறந்துடக்கூடாது. இதான்ப்பா எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். பேஸ்ட் ஆன் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இது பார்த்தவொடனே நீ கண்டக்டர், இது இன்சுலேட்டர், இது செமிகண்டக்டர் நீ புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டயக்ராம். ஆல்சோ வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு கூட நீங்க மெட்டீரியலை கிளாசிஃபை பண்ணலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 4னா செமிகண்டக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, லெஸ் தென் 4னா கண்டக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, கிரேட்டர் தென் 4னா இன்சுலேட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கான்பிடென்ட்டா சொல்ல முடியாது, பட் 90% இந்த பாயிண்ட் வந்து சக்சஸ் ஆகும். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஹைலி சக்சஸ்ஃபுல் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. இதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், மெட்டீரியலை கிளாசிஃபை பண்ணலாம். கண்டக்டர் will have low resistivity, இன்சுலேட்டருக்கு ஹை ரெசிஸ்டிவிட்டி, செமிகண்டக்டருக்கு மாடரேட் ரெசிஸ்டிவிட்டி. இப்படியெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி, பேஸ்ட் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான், பேஸ்ட் ஆன் பேண்ட் டயக்ராம் அப்பியரன்ஸ் நீங்க மெட்டீரியலை கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப நான் ஆஃபர் பண்ணிருக்க லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸா நான் நடத்தின இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் நம்மளோட டீடைல்டு ஸ்டடி ஆஃப் செமிகண்டக்டருக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இப்ப செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப கண்டக்டரா மாறிடும், டெம்பரேச்சர் குறையிறப்ப உங்களுக்கு வந்து இன்சுலேட்டரா மாறும். 0 கெல்வின்ல இன்சுலேட்டரா இருக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு செமிகண்டக்டர் எடுத்து இப்ப இதான் செமிகண்டக்டர், இதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி இதை கண்டக்டரா மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி நல்ல கண்டக்டர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு கண்டக்டர் தான் வேணும்னா நல்ல கண்டக்டரை யூஸ் பண்ணிக்கலாம், லைக் காப்பர், கோல்டு, அலுமினியம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்சுலேட்டர் வேணும்னா நல்ல இன்சுலேட்டர் இருக்கு, அதை ரெடிமேடா இருக்கு, ரப்பர் இருக்கு, பேப்பர் இருக்கு, கிளாஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு செமிகண்டக்டர் எடுத்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி கண்டக்டரா மாத்துறது, டெம்பரேச்சர் டவுன் பண்ணி இன்சுலேட்டரா மாத்துறது அட்வைசபிள் கிடையாது. அப்ப செமிகண்டக்டரை எடுத்து டெம்பரேச்சர் ரைஸும் டவுனும் பண்ணாம ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணா செமிகண்டக்டராவே பிஹேவ் பண்ணும். அப்படி செமிகண்டக்டரா பிஹேவ் பண்ணா எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதான் முக்கியம். செமிகண்டக்டர் கண்டக்டரா மாத்துறது, செமிகண்டக்டரை இன்சுலேட்டரா மாத்துறது வேஸ்ட். செமிகண்டக்டராவே எடுத்துட்டு போகணும், அதான் பிளான். இங்க இருந்து நம்ம 6 கொஸ்டின் செயின் மாதிரி படிக்கணும். பியூர் செமிகண்டக்டர், இம்பியூர்ல என் டைப், இம்பியூர்ல பி டைப், பிஎன் ஜங்ஷன் டயோட், டயோடு ஃபார்வர்ட் பயாஸ், டயோடு ரிவர்ஸ் பயாஸ். இந்த 6 கேள்வி படிச்சா லெசனோட 60% முடிஞ்ச மாதிரி. இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 6 கேள்வி அப்படியே படிக்க முடியும், ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம முடிஞ்ச வரையும் படிப்போம், ரிமைனிங் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 6 கேள்வியும் முடிச்சுட்டா அடுத்த கிளாஸ்ல நேரா ப்ராப்ளம் போயிடுவேன். ஏன்னா ப்ராப்ளம் தியரில இருந்து ஸ்டைல் மாதிரி வேற மாதிரி இருக்கு. 6 கேள்வி நம்மளால முடிக்க முடியல, 3 தான் முடிக்க முடியுது,
4 தான் முடிக்க முடியுது அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த 6 கேள்வியை திருப்பி படிக்கிற மாதிரிதான். ஏன்னா எப்ப இதுல எதை தொட்டாலும் முழுசாதான் படிச்சாகும். நடுவுல இருந்து படிக்கவே முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப பாத்துக்கோங்க, இந்த 6 கேள்வி நீ எப்படி கவனிக்க, ஒரு டைம் நல்லா தெளிவா கவனிச்சா போதும். இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன் தான் முடிச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட் போய் பாருங்கப்பா, செக் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. நோட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டா. ஆட்டம், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர் சேர்த்து ஒரே ஃபைல்ல தான் இருக்கும். எடுத்து பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, நோ டவுட் தான் சேட் பண்றீங்க. ஆல்சோ இது சிம்பிள் தான், இதுல பெருசா யோசிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சோ அதனால நான் அடுத்த டைட்டிலுக்குள்ள போறேன். போக்கஸ்டா கவனிங்கப்பா, கவனிச்சா போதும். கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதை வச்சு நீ ஓனா ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் திங், பியூர் செமிகண்டக்டர் பத்தி படிக்க போறோம். பியூர் செமிகண்டக்டர்னாலும் இன்ஸ்டன்ட்ரிக் செமிகண்டக்டர்னாலும் ஒண்ணுதான். நீங்க ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்றீங்க, அது ஃபுல்லா சிலிக்கானா இருக்கு. அப்ப நீங்க அந்த சிலிக்கான் ஆட்டமா வரையணும். சிலிக்கான் ஆட்டமா நம்ம டீடைல்டா வரைய தேவையில்ல. சிம்பிளி சிலிக்கான்னு போட்டு 4 வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் மார்க் பண்ணா போதும். அந்த மாதிரிதான் இப்ப நான் டிரா பண்ணிருக்கேன். இதுல பியூட்டி என்னன்னா, சிலிக்கான் ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட், அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது நேர் நேரா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப இங்க ஒரு சிலிக்கான் ஆட்டம், இங்க ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்குன்னா, இந்த 2 ஆட்டமோட பிட்வீன்ல ஒரு ஆட்டம் வர வாய்ப்பே கிடையாது. இதுக்கு நேரா கீழே இருக்கும், இதுக்கு நேரா மேல இருக்கும், அதே மாதிரி மேல இருக்கும், கீழே இருக்கும், மேல இருக்கும், கீழே இருக்கும். இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் இதை அப்படியே 3D வியூல யோசிச்சா லைட்டா கன்ஃபியூஷனும் வரும். அதனால எந்த புக்கும் எந்த ஆத்தருமே 3D வியூல செமிகண்டக்டர் ரிகார்டிங் எந்த டயக்ராமும் கொடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் 2D வியூல டிரா பண்ணி தான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ்ல படிக்கிறப்ப 3D வியூஸ்க்கான ப்ரோக்ராம் எழுதி அனிமேட்டட் டயக்ராம் ரெடி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், செமினாரையும் எடுத்திருக்கேன். பட் அப்படி அதெல்லாம் காமிச்சாலும் கடைசியா 2D வந்து தான் போர்ட்ல வரைஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு, 3D வியூல எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது கஷ்டம்ட்டு. அதனால நானும் எல்லாரும் மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா 2D வியூக்கே மாறிட்டேன். அதனால 2D வியூல வரைஞ்சா போதும், 2D வியூல யோசிச்சா போதும். நீங்க இந்த மாதிரி எத்தனை சிலிக்கான் ஆட்டம் வேணாலும் வரைஞ்சுக்கலாம். புக்ல எல்லாம் வளவளன்னு வரைஞ்சிருப்பாங்க. நான் எப்படி வரைகிறேன்னா, முதல்ல ஒரே ஒரு சிலிக்கான் ஆட்டம் வரைகிறேன், அதை சுத்தி சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி டீல் பண்றேன், அவ்வளவுதான். இப்படிதான்ப்பா டிரா பண்ணணும். நீ இன்னும் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இங்க ஒண்ணு போட்டுக்கோ, கீழே ஒண்ணு போட்டுக்கோ, இதுல ஒண்ணு போட்டுக்கோ, இதுல ஒண்ணு போட்டுக்கோ, அந்த மாதிரி வேணா போட்டுக்கலாம். இப்ப அடுத்து என்ன, நான் எனர்ஜி கொடுக்குறேன். சாரி, அடுத்து என்னன்னா, இந்த சிலிக்கான் ஆட்டம்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, நியர்பைல இருக்கிற 4 சிலிக்கான் ஆட்டம்ல இருந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேரிங்கா எடுத்துக்கிட்டு ஒரு டைப்பை கிரியேட் பண்ணுப்பா. அதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டுங்கிறது சேம் மெட்டீரியல்ல ப்ரொடியூஸ் ஆகிற பாண்ட். ஒரே மெட்டீரியல்ல ப்ரொடியூஸ் ஆகிற பாண்ட கோவலன்ட் பாண்ட்னு சொல்லலாம்.
அயனிக் பாண்ட்னா கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க, 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு அக்ராஸா அந்த பாண்ட் ஃப்ரேம் ஆகும். ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொன்னு வாங்கும். அது அயனிக் பாண்ட். சோடியம் குளோரைட்ல நடக்கும். இப்ப நான் சொல்றது கோவலன்ட் பாண்ட், சேம் மெட்டீரியல் நடக்கும். நீங்க இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு இந்த கோவலன்ட் பாண்ட பத்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். Each silica atom will have 4 valence electrons. This 4 valence electron will create 4 covalent bond with nearby 4 silicon atoms by sharing 1 electron to each atom. அப்படின்னு இந்த கோவலன்ட் பாண்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிலிக்கானா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும், ஜெர்மானியம்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அப்படி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணா கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி உள்ள இருந்த எலக்ட்ரான் வெளியே வரும். நீங்க எந்த பாண்ட் பிரேக் பண்ற மாதிரியும் டயக்ராம்ல போடலாம், எத்தனை பாண்டை வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பாண்டை பிரேக் பண்ணிருக்கேன், அப்போ 3 எலக்ட்ரான் வர மாதிரி போட்டிருக்கேன். பாண்டுல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா பாண்டுல ஒரு எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா ஒரு எம்டி ஸ்பேஸ போடணும். இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு ஹோல்னு பேர். அப்ப இப்ப எனக்கு 3 எலக்ட்ரான் பாண்ட் பிரேக் ஆகி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சோ தட் 3 எம்டி ஸ்பேஸ், 3 ஹோல் கிடைச்சிருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனாலதான் இதை பியூர் ஆர் இன்ஸ்டன்ட்ரிக் செமிகண்டக்டர்னு சொல்றோம். டெஃபினட்டா வெறும் சிலிக்கான் இருக்கு, அதனாலயும் பியூர் செமிகண்டக்டர் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த பாயிண்ட்னாலதான் அது என்ன சொல்றோம், பியூர் செமிகண்டக்டர்னு சொல்றோம். இதுதான் உண்மையான காரணம். முதல்ல சொன்னது ஒரு டம்மி காரணம் தான், அதுவும் கரெக்ட் தான்ப்பா. பட் அது லோ லெவல் எக்ஸ்பிளனேஷன், இது ஹை லெவல் எக்ஸ்பிளனேஷன். இந்த இடத்துல ஹோலுங்கிற எம்டி ஸ்பேஸ பத்தி நாம புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு எலக்ட்ரான், இல்ல நான் ஒரு பர்சன், நான் தரையில உட்கார்ந்து இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு நான் பாட்டு போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த இடத்த பாக்குறீங்க. நான் உட்கார்ந்து இருந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது. யார் அங்க இருந்தாங்கன்னு உனக்கு எதுவும் இமேஜின் பண்ண முடியாது. சப்போஸ் நான் ஒரு பர்சன், நான் என்ன பண்றேன்னா ஒரு சேரோட டைய போட்டு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு போயிட்டா சேர் அங்கேயே தான் இருக்கும். இப்ப நீ வந்து பார்த்தனா நான் அங்க இருந்ததுக்கான எவிடன்ஸா சேரை பார்ப்பேன். அதான்ப்பா இந்த ஹோல் லாஜிக். இப்ப நான் சொன்ன இந்த சினாரியோ தான் ஹோல் லாஜிக். ஒரு எலக்ட்ரான் சாதாரணமா ஒரு ஆட்டம்ல இருந்து வெளியே வந்தா ஹோல் வராது. அதே எலக்ட்ரான் பாண்ட்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா பாண்ட்ல அந்த எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா இந்த ஹோலை போடுறாங்க. அதுதான் இங்க ஹோல் வர்றதுக்கான லாஜிக். பாண்ட்ல எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா ஒரு ஹோல் எம்டி ஸ்பேஸ கிரியேட் பண்றாங்க. எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஆனா இந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணாம செமிகண்டக்டரை புரிஞ்சுக்க முடியாது. அதனால உண்மையிலுமே ஹோல் கிடையாது. ஆனா உண்மையை வச்சு ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது, தடுமாறணும். அதனால ஹோலுங்கிற கேரக்டரோட படிச்சா கான்செப்ட் என்ன பண்ணிக்கலாம், தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதனால ஹோல் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஹோலை வச்சுதான் படிக்கணும். அப்ப எத்தனை பாண்ட் உரையுதோ அத்தனை எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். எத்தனை எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை ஹோல்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆயிரும். சோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால இதை பியூர் செமிகண்டக்டர்னு கான்பிடென்ட்டா சொல்லலாம். இதுல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்பா, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அது மூவ் ஆகும். இந்த சாப்டர்ல மூவ் ஆகுற சார்ஜ் கேரியர்னு சொல்லுவாங்க. அப்ப எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர். எலக்ட்ரான் எந்த சைட்ல மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல ஹோல் மூவ் ஆகும். அதனால ஹோலை பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்லலாம்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராங்க. நான் ஹோல் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது எழுத தேவையில்ல. இப்ப எலக்ட்ரானும் ஹோலும் சார்ஜ் கேரியர்னு சொல்றேன்ல, நீங்க வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர், ஹோல் வில் மூவ் ஆப்போசிட் டு எலக்ட்ரான், சோ இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர், அவ்வளவு எழுதினா போதும். ஹோல் எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் இப்ப அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அது எழுத தேவை. நீ வந்து ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா நிறைய டீச்சருக்கே தெரியாது. நடத்தியிருப்பாங்க உன் ஸ்கூல்ல செமிகண்டக்டர்,
உனக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாரு. புரிஞ்சிருக்காது. என்னடா சொல்றாங்க, குழப்பறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இதை இமேஜின் பண்ணணும். அப்படி எப்படி இமேஜின் பண்றது? அப்ப என்னைய வச்சுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் ஒரு எலக்ட்ரான் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன்னா பாண்டுல இருக்கேன்னு அர்த்தம். 2 சேர் இருக்கு, ஒரு சேர் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா ஹோல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கேன், ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்குது, நான் சேருங்கிற பாண்டை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டேன். நான் தான் எலக்ட்ரான், பாண்டை உடைச்சிட்டு வெளியே வந்ததுனால சேருங்கிற எம்டி ஸ்பேஸ் ஹோல் அந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரானோட ஆட்டிடியூட் என்னன்னா, ஏதாவது ஹோல் இருந்தா அங்க போய் உட்கார்ந்து. அப்ப பக்கத்திலே இன்னொரு சேர் இருக்கா, அப்ப வெளியே வந்த நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கத்து சேருங்கிற ஹோல்ல போய் உட்கார்ந்துருவேன். அந்த ஹோலோட ஆட்டிடியூட் என்னன்னா, அந்த சேரோட ஆட்டிடியூட் என்னன்னா, எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா உடனே வாங்கி வச்சுக்கோ, நான் வந்தா வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றேன். அப்ப 2 சேர் பக்கத்து பக்கத்துல இருக்கு, நான் இங்க இருக்கேன், எனர்ஜி கொடுத்தாங்க, நான் இங்க இருந்து கிளம்பி இங்க போய் உட்காந்துட்டேன். அப்ப எது மூவ் ஆயிருக்கு, இங்கிட்ட இருந்து எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிருக்கு. இதான் உண்மை. இப்ப ஒரு சின்ன குழந்தை வருது, நான் முதல்ல இங்க உட்கார்ந்து இருக்கேன், அதுக்கப்புறம் இது இந்த சேர் எம்டியா இருக்கு, இதுல நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த குழந்தை இதை பார்த்துட்டு போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த குழந்தை பாக்குது. நான் அப்ப என்ன பண்ணிட்டேன்னா இங்க வந்து உட்காந்துட்டேன், இந்த சேர் இப்ப எம்டி ஆயிடுச்சு. உண்மையிலுமே நான் தான் மூவ் ஆயிருக்கேன். நான் மூவ் ஆனதை அந்த குழந்தை பார்க்கல, ஃபைனல் ரிசல்ட்டை பாக்குது. இப்ப அந்த குழந்தை எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இங்க இருந்த எம்டி சேர் இங்கிட்டு வந்துருச்சு, அப்ப சேர் ஆப்போசிட்ல மூவ் ஆயிடுச்சு, இந்த சேர் இந்த பக்கம் நவுந்துருச்சு அப்படின்னு இமேஜின் பண்ணலாம். தப்பே கிடையாது, பண்ணலாம். நம்ம பஸ்ல போறோம், வண்டியில போறோம், கடை, வீடு, பில்டிங், மரம், செடி எல்லாம் ஆப்போசிட்ல மூவ் ஆகுதுன்னா அந்த ஸ்டைல் நான் உண்மையிலுமே அது மூவ் ஆகும். நாம தான் மூவ் ஆகும். ஆனா மைண்ட் செட், நம்ம சைல்டா இருக்கிறப்ப, குழந்தையா இருக்கிறப்ப, கிட்டா இருக்கிறப்ப நம்மளுக்கு அவங்க மூவ் ஆன மாதிரி தான் அதிகமா தோணும். சோ இதான்ப்பா லாஜிக். when electron will be leaving from a covalent bond creating an empty space hole and that electron will occupy another hole. So அப்ப இந்த ப்ராசஸ்ல எலக்ட்ரான் மே பி மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுது, சோ இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்லலாம். பட் கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணி இங்க இருந்த ஹோல் இங்கிட்ட வந்துருச்சு, அப்ப ஹோல் இப்படி மூவ் ஆயிருக்கு எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல, அதனால ஹோலை பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வராங்க. நீ எழுத வேண்டியது சிம்பிள் பாயிண்ட் தான், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர், ஹோல் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர், அவ்வளவுதான். இப்ப அடுத்த மேஜர் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் கோவலன்ட் பாண்டை பத்தி எழுதணும். ரெண்டாவது மேஜர் பாயிண்ட் எனர்ஜி கொடுத்தா என்ன நடக்கும், எம்டி ஸ்பேஸ் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவலா இருக்கு, சோ இட் இஸ் நேம்ட் as pure or incontinent semiconductor எழுதணும். Here hole and electron will move opposite to each other. அதனால நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹோல் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர் அப்படின்னு சொல்லலாம், அதை எழுதணும். அப்புறம் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இருக்கு. ஒரு பக்கம் வேலன்ஸ் பேண்ட், கொஞ்சம் ஒரு செட்டைன் ஹைட்ல கண்டக்ஷன் பேண்ட் போட்டுறணும். வேலன்ஸ் பேண்ட்னா ஹோல் போட்டுறணும், நான் ஒரு 3 ஹோல் போட்டிருக்கேன். கண்டக்ஷன் பேண்ட்ல 3 எலக்ட்ரான். இந்த நம்பர் லாஜிக்கா ஃபாலோ பண்ணு. எனர்ஜி பேண்ட் டயக்ராம டிரா பண்ணா போதும். எனர்ஜி பேண்ட் டயக்ராமுக்கு எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்ல. சில புக் கொடுக்குறேங்கிற பேர் வழியில சொதப்பிருப்பாங்க, நீ வரைஞ்சா போதும். யாருக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா கான்செப்ட் புரியாதவங்க. நம்மளுக்கு தான் இதுவரையும் நடத்தின எல்லா பாயிண்ட்ஸும் புரியுது. அப்ப நம்ம வந்து தேவையில்லாம என்ன பண்ண தேவையில்ல, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, கொடுத்து சொதப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதான்ப்பா பியூர் செமிகண்டக்டர். ஆனா இந்த பியூர் செமிகண்டக்டர்ல ஒரு டிராபேக். என்ன டிராபேக்னா கண்டக்டிவிட்டி புவரா இருக்கும்பா. நாம கஷ்டப்பட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி எலக்ட்ரானையும் ஹோலையும் ப்ரொடியூஸ் பண்றோம். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்லாம் வேற ஏதாவது ஒரு ஹோல்ல போய் உட்கார்ந்துக்கும், ஹோலும் எலக்ட்ரானை வாங்கிடும். எலக்ட்ரானும் ஹோலும் தான் சார்ஜ் கேரியர். எலக்ட்ரான் போய் ஹோல்ல உட்கார்றதுனால, ஹோலும் எலக்ட்ரானை வாங்குறதுனால சார்ஜ் கேரியர் அட் தி எண்ட் ஒண்ணுமே இருக்காது. சார்ஜ் கேரியர் இருந்தாதான் கண்டக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் கேரியர் இல்லாததுனால கண்டக்டிவிட்டி பியூர் செமிகண்டக்டர்ல கம்மியா இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டக்டிவிட்டி இஸ் புவர். அடுத்து என்ன? சோ அடுத்து என்ன அப்படின்னா, கண்டக்டிவிட்டி புவரா இருக்கு பியூர் செமிகண்டக்டர்லாம் அப்படியே விட்டுற முடியாது.
பியூர் செமிகண்டக்டரோட சில இம்பியூரிட்டி ஆட் பண்ணா கண்டக்டிவிட்டியை ரைஸ் பண்ணலாம். இம்பியூரிட்டி ஆட் பண்றதுக்கு இங்க இன்னொரு பேர் இருக்கு, ப்ராசஸ் ஆஃப் டோப்பிங். அப்ப கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க இம்பியூரிட்டியை பியூரோட சேர்க்கணும், which is named as process of doping. அப்ப இம்பியூரிட்டியை சேர்த்து அதை இம்பியூர் ஆர் எக்ஸ்டென்ட்ரிக் செமிகண்டக்டரா மாத்தினா கண்டிப்பா கண்டக்டிவிட்டி ரைஸ் ஆகும். அதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். இதான்ப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட். இதான் பியூர் செமிகண்டக்டருக்கான தியரி. ஸோ ஒரு கொஸ்டின் நாம வெற்றிகரமா முடிச்சாச்சு. 6 கொஸ்டின் முடிக்கணும், அதுல 1 முடிச்சாச்சு. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுலதான் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். நோட்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டவுட் இருந்தா கேட்கலாம். கோவலன்ட் பாண்ட் பத்தி எழுதணும். கோவலன்ட் பாண்ட் பத்தி என்ன எழுதுவீங்க? Each silicon atom will have 4 valence electron. These 4 valence electron will create 4 covalent bond with nearby 4 silicon atom by sharing 1 electron to each atom. When we offer external energy, இந்த எனர்ஜி வந்து நாம ரொம்ப பயங்கரமா நாம ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லப்பா. ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எனர்ஜி ஃபார்ம் ஆயிடும். சன்லால இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு தெர்மல் எனர்ஜியை நம்ம கொடுத்தோம்னா கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் கிரியேட் ஆகும். பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுறப்ப பாண்ட்ல எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும். அந்த எம்டி ஸ்பேஸ் தான் ஹோல். அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரானும் ஹோலும் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இந்த ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரான் ஹோல் ஈக்குவலா இருக்கு, அதனால இதை பியூர் செமிகண்டக்டர் சொல்லலாம். ஹோல் ரிகார்டிங் இப்ப நான் என்ன சொன்னேன்னா அது எழுதுனா போதும். அதுக்கு அடுத்து எலக்ட்ரானும் ஹோலும் சார்ஜ் கேரியர், எலக்ட்ரானும் ஹோலும் ஆப்போசிட்ல மூவ் ஆகணும் ஒரு பாயிண்ட் எழுதணும். அதுக்கு நான் சேரு எண்ணெயெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அதை இமேஜின் பண்ணிக்கிட்டா போதும். அது ஓவரா பயங்கரமா எழுத தேவையில்ல. அப்புறம் எனர்ஜி பேண்ட் டயக்ராம், கண்டக்டிவிட்டி போரா இருக்கு, அதை ரைஸ் பண்றதுக்கு டோப் பண்ணும், இம்பியூரிட்டி சேர்க்கணும் எழுதுனா போதும். இதான்ப்பா பாயிண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட் சேட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீ சொன்னாதான் மூவ் பண்றது கரெக்டா இருக்கும். இம்பியூரிட்டி என்னங்கிறத அடுத்து வரும், அடுத்து வரப்ப பார்ப்போம். அதான் அடுத்த கொஸ்டினா பார்க்க போறோம். பாருங்கப்பா, டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா? ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்றேன். செகண்ட் கொஸ்டின், impure semiconductor or eccentric semiconductor la n type semiconductor. Pure semiconductor like silicon or germanium oda நீங்க pentavalent impurity merge பண்ணீங்கன்னா n type semiconductor produce ஆயிடும். pentavalent impurity க்கு எக்ஸாம்பிள் தான் arsenic, antimony, bismuth, phosphorus இதெல்லாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு pentavalent impurity டிரா பண்ண போறேன். இப்போ இந்த pentavalent impurity எங்க போட்டுருப்போம்? பியூர் செமிகண்டக்டர்ல தான போட்டுருப்போம். அப்ப சுத்தி சிலிக்கான் இருக்கும். pentavalent impurityனா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 சுத்தி சிலிக்கான் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியோட கோவலன்ட் பாண்ட் பத்தி எழுதணும். இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியில இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் நியர்பைல இருக்கிற சிலிக்கான் ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். 4 எலக்ட்ரானுக்கு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஒரு எலக்ட்ரான் கொஞ்சம் ஆடா இருக்கும், அதுக்கு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகாத இந்த எலக்ட்ரானை டோனார் எலக்ட்ரான் சொல்லலாம்.
சில புக்கு எக்ஸஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நான் ரொம்ப சூட்டபிளான ஒரு வேர்டா பார்க்கல. அதனால நான் எழுதுவேன். ஆனா என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல நான் இந்த வார்த்தைகளை எடுத்துட்டு வர மாட்டேன். டோனார் எலக்ட்ரான் தான் இதை சொல்லுவேன். அதான் பெஸ்ட். இந்த டோனார் எலக்ட்ரானை உருவாக்குன இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ஆர் ஆட்டமா டோனார் ஆட்டம் ஆர் டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லலாம். சோ இப்ப 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. டைட்டிலே ஃபர்ஸ்ட் பாயிண்டா மாத்திரலாம். While we dope pentavalent impurity to pure semiconductor like silicon or germanium, then it is named as N-type semiconductor. The 5 valence electron of impurity will create, the 4 valence electron of impurity will create 4 covalent bond with nearby 4 silicon atom by sharing 1 electron to each atom. The 5th electron of impurity, 5th valence electron of impurity will not have covalent bond. That electron is named as donor electron. The impurity offered by this donor electron is called donor impurity. Example, arsenic, antimony, bismuth, phosphorus. அவ்வளவுதான். இதான் 2வது பாயிண்ட். சோ அப்ப டோனார் எலக்ட்ரானை பத்தி டீடைல்டா எழுதணும். எழுதுனா செகண்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். டைட்டில் அப்டேட் பண்ணி எழுதுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். வழக்கம் போல நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்பா. 1.1 எலக்ட்ரான் வோல்ட் சிலிக்கான்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் ஜெர்மானியம். ஆக்சுவலா இந்த அளவுக்கு எனர்ஜி தேவையே இல்லை. என்ன காரணம்னா இந்த டோனார் எலக்ட்ரான் பாண்டுலே இல்லை. பாண்டுல இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தான் அந்த 1.1 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. பாண்டுல இல்லாத இந்த டோனார் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு 0.05 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி போதும் சிலிக்கான்னா. சுத்தி ஜெர்மானியம் இருந்ததுன்னா 0.01 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி போதும். அப்ப ரொம்ப 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 கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே எனக்கு இந்த டோனார் எலக்ட்ரான் ஈஸியா வெளியே வந்துடும். நான் அந்த எனர்ஜி நம்பர் எழுதல. அப்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுத்து நான் டோனார் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு டோனார் எலக்ட்ரான் தான் டார்கெட். அதை ரிமூவ் பண்ணாவே போதும். டோனார் எலக்ட்ரான் பாண்டுல இல்ல. பாண்டுல இல்லாத எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் ஹோல் வராது. அதனால இந்த எலக்ட்ரானை மட்டும் நான் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் பாருங்க, அடிச்சுட்டு எலக்ட்ரான் எழுதியிருப்பேன். எனக்கு இதுவே மோர் தென் என்ன. எனக்கு இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்றதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா இந்த 1.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி, 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி அன்அவாய்டபிள். ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எனர்ஜி அதுவாவே ஃப்ரேம் ஆயிடும். ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எனர்ஜி கிடைச்சிடும். தெர்மல் எனர்ஜின்னு இதை சொல்லுவாங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே போக முடியாது, ரூம் டெம்பரேச்சருக்கு மேலேயும் போக முடியாது. அப்படி போனா செமிகண்டக்டரோட குவாலிட்டி மாறி கண்டக்டர் ஆர் இன்சுலேட்டரா மாறிடும். அதனால ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எனர்ஜி அதுவாவே ஃப்ரேம் ஆயிடும். இந்த எனர்ஜி அன்அவாய்டபிள். பிகாஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி கோவலன்ட் பாண்ட் உடையதான் செய்யும். எனக்கு ஒரு 2 பாண்டு உடையிற மாதிரி நானா போட்டிருக்கேன். அப்ப 2 பாண்டு உடைஞ்சா 2 எலக்ட்ரான் வரும். பாண்டு உடைஞ்சு எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா எம்டி ஸ்பேஸ் ஹோலும் கிரியேட் ஆகும். அப்ப 2 எலக்ட்ரான் 2 ஹோல் வருது. கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3ன்னு 3 எலக்ட்ரான் இருக்கு. ஹோல் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. சோ 3 எலக்ட்ரான் 2 ஹோல் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தன் நம்பர் ஆஃப் ஹோல்ஸா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் கிரேட்டரா இருக்கிறதுனால இது என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். ஆல்சோ எது கிரேட்டரோ அந்த மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். எது கம்மியா இருக்கோ அந்த மைனாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். இதான் அடுத்த பாயிண்ட். இப்படி சொல்றப்ப எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெஜாரிட்டி கேரியர் இந்த மைனாரிட்டி கேரியர்னு சொல்றப்ப அப்ஜெக்ஷன் வந்துருச்சுப்பா. ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே கூட இருக்கு, இதனால இதை போய் மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இந்த டவுட், செகண்ட் டைம் படிக்கிறப்ப எனக்கே அந்த டவுட் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. எப்படி? நாம கொஞ்சம் கரெக்டா யோசிக்கணும்ப்பா. நாம இந்த டயக்ராம்ல ஒரே ஒரு இம்பியூரிட்டி போட்டிருக்கோம். உண்மையிலுமே கோடி கணக்குல போடுவோம். அதுக்குன்னு சில ரேஷியோ இருக்கு, அந்த அளவுக்கு போடுவோம். அப்ப ஜஸ்ட் ஒரு இம்பியூரிட்டி எல்லாம் டோப் பண்ண மாட்டோம், கோடி கணக்குல லட்சக்கணக்குல போடுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 lakh பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி டோப் பண்ணிருந்தா 1 lakh டோனார் எலக்ட்ரான் வரும்.
இந்த 1 lakh டோனார் எலக்ட்ரான்ஸையும் வெளியே எடுக்கிறதுக்கு 0.05 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஆர் 0.01 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தா போதும். அப்ப ரொம்ப கம்மி எனர்ஜில எனக்கு 1 லட்சம் எலக்ட்ரான் கிடைச்சிடும். அதுவே எனக்கு மோர் தென் எனஃப். அதான் நான் சொன்னேன், டோனார் எலக்ட்ரானே எனக்கு போதும், பாண்டை உடைக்க வேணாம்ட்டு. ஆனா பாண்ட் அதுவா உடையுது. காரணம் தெர்மல் எனர்ஜி. ரூம் டெம்பரேச்சர்ல 1.1 எலக்ட்ரான் வோல்ட் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைச்சு பாண்டு உடையுது. பாண்டு உடைஞ்சு இன்னொரு 2 எலக்ட்ரான் வந்துருச்சு, 2 ஹோல் வந்துருச்சு. ஏற்கனவே 1 லட்சம் டோனார் எலக்ட்ரான் இருக்கா, இப்போ ஒரு 2 எலக்ட்ரானா, அப்போ 1,02,000 எலக்ட்ரான் வந்துடும் இந்த இடத்துல. ஹோல் எத்தனை வரும்? 2 ஹோல் தான் பாண்டு உடைஞ்சு வரும். 1,02,000 எலக்ட்ரான் 2 ஹோல். அப்ப தாராளமா இதை மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லலாம், இதை மைனாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். இது நெக்லிஜிபிள் பா, யூஸ்லெஸ் தான் இது. எனக்கு விருப்பமே இல்லை, பாண்டு உடைஞ்சு அதுவா வருது. டோனார் எலக்ட்ரான் தான் எனக்கு மெஜாரிட்டி கேரியர். அதனால இதை என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். இப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வரையணும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறது? வேலன்ஸ் பேண்ட் ஒரு பாக்ஸ் போடுங்க, கண்டக்ஷன் பேண்ட் ஒரு பாக்ஸ் போடுங்க. இந்த நம்பர் லாஜிக்கா ஃபாலோ பண்ணுங்க. வேலன்ஸ் பேண்ட்ல 2 ஹோல் இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட்ல 3 எலக்ட்ரான் போட்டிருக்கேன். அந்த நம்பர்ஸ் லாஜிக்கா அப்படியே எழுதியிருக்கேன். இப்பதான் டவுட் வருது, 2 எலக்ட்ரான் இருந்தா, சாரி 2 ஹோல் இருந்தா 2 எலக்ட்ரான் தானே வரணும். அப்ப இன்னொரு எலக்ட்ரான் எங்க இருந்து வந்துச்சு? இன்னொரு எலக்ட்ரான் தான் டோனார் எலக்ட்ரான். டோனார் எலக்ட்ரான் டோனார் லெவல்ல இருந்து வருது. டோனார் லெவல்ல கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்துல போடணும். என்ன காரணம்? சிம்பிள் தான். பொதுவா இந்த கேப் நாம எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுதோ அதை மீன் பண்ணுது. டோனார் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும், அதனால கேப் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். இந்த டயக்ராம் வரைஞ்சா போதும், எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல. இங்க இருக்கிற நம்பர் லாஜிக் படி நீ டயக்ராம் போட்டா அதை அப்ரிசியபிளா பார்ப்பாங்க எக்ஸாம்ல. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். தப்பு தப்பா ஹோல், தப்பு தப்பா எலக்ட்ரான் போட்டா நல்லா இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா போடணும். இதான்ப்பா என் டைப் செமிகண்டக்டர். நான் பர்சனலா 4th கொஸ்டினை கம்ஃபர்டபுளா மாத்துறதுக்கு இந்த பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் எடுக்கலாம். என்ன ரெப்ரசன்டேஷன்னா, இந்த பென்டாவலண்ட் இம்பியூரிட்டியை ரவுண்ட் பண்ணி பிளஸ்ன்னு உள்ள மார்க் பண்ணிட்டு வெளியே மைனஸ் போடுறான். இந்த மைனஸ் டோனார் எலக்ட்ரானை நேம் பண்ணுது. உள்ள இருக்கிற இந்த பிளஸ் வந்து இன்மொபைல் அயான நேம் பண்ணுது. அதாவது இந்த என்டையர் செட்டப்ல இந்த இம்பியூரிட்டி தான் இம்பார்ட்டன்ட். அந்த இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான் இது. 4th கொஸ்டினை மைண்ட்ல வச்சுட்டு இதை பண்றான். இது ரொம்ப முக்கியம். இப்ப இதை புரிஞ்சுக்கிறோம். 4th கொஸ்டினை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை எழுதுறோம்ட்டு அப்படியே விட்டு போயிட முடியாது. இது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மைனஸ் டோனார் எலக்ட்ரானை மீன் பண்ணுது, உள்ள இருக்கிற பிளஸ் இன்மொபைல் பாசிட்டிவ் அயன். மைனஸ் டோனார் எலக்ட்ரான்ங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். இன்மொபைல் பாசிட்டிவ் அயன்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். சிம்பிள் பா, நான் தான் பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி. நல்லா கவனமா புரிஞ்சுக்கிறது. என்கிட்ட 33 புரோட்டான் இருக்கு. நான் ஒரே ஒரு இம்பியூரிட்டி, ஒரே ஒரு ஆட்டம். என்கிட்ட 33 புரோட்டான் இருக்கு, நியூக்ளியஸ்ல இருக்கு. ஆட்டமோட கண்டிஷன் படி 33 புரோட்டான் இருந்தா 33 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 33 எலக்ட்ரான் ஒரே ஆர்பிட்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான். இப்படி ஒரு ஆர்பிட்லயும் செட்டைன் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ல 28 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருச்சு. அப்போ 4th ஆர்பிட்ல ரிமைனிங் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க இருக்கு, ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க இருக்கு, ஒன்னு பின்னாடி இருக்கு, ஒன்னு முன்னாடி இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு. இதுல இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குல்ல, பேக் ஃப்ரண்ட் 2 சைடு, இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் என்னை சுத்தி இருக்கிற 4 சிலிக்கான் ஆட்டமோட கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. 5வது வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் டோனார் எலக்ட்ரான். இதை தான் அந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ல மைனஸ்னு போட்டிருக்கேன். இந்த டோனார் எலக்ட்ரான், அதாவது இந்த எலக்ட்ரான் இருக்கிற வரையும் என் பேர் ஆட்டம். மொத்தம் 33 எலக்ட்ரான், 33 புரோட்டான் இருக்கு. இப்ப நான் ஆட்டம். இந்த டோனார் எலக்ட்ரான் வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கும். அதனாலதான் பேரே டோனார் எலக்ட்ரான். என் பேர் டோனார் இம்பியூரிட்டி. நான் இதை வெளியே அனுப்புறதுக்கு ரெடி, ஆனா சும்மாலாம் அனுப்ப மாட்டேன். கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா அனுப்புவேன். இப்ப என்னை சுத்தி சிலிக்கான் இருந்தா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கேட்பேன். என்னை சுத்தி ஜெர்மானியம் இருந்தா 0.01 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கேட்பேன். நீங்க அந்த எனர்ஜி கொடுத்தீங்கன்னா டோனார் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப எலக்ட்ரான் போயிருச்சு.
இந்த எலக்ட்ரான் இருக்கிறப்ப 33 எலக்ட்ரான் 33 புரோட்டான். இப்ப எலக்ட்ரான் போயிருச்சுன்னா 32 எலக்ட்ரான் 33 புரோட்டான். அப்போ ஒரு புரோட்டான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கா? ஒரு புரோட்டான் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என் பேர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் பாசிட்டிவ் அயன். நீங்க யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான் இருக்கிற வரையும் ஆட்டம். 33 எலக்ட்ரான் 33 புரோட்டான். எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் 32 எலக்ட்ரான் 33 புரோட்டான். அப்ப நான் பாசிட்டிவ் சார்ஜ். நான் பாசிட்டிவ் சார்ஜ்னா மூவ் ஆகணும்ல, மூவ் ஆக முடியாது. ஏன்னா சுத்தி 4 சிலிக்கான் இருக்கு, மாட்டிக்கிட்டு இருப்பான். கோலன் பாண்டோட மாட்டிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் என்னை இன்மொபைல் பாசிட்டிவ் அயன்னு சொல்றேன். மொத்தமா அந்த ரெப்ரசன்டேஷனை பார்த்தா இம்பியூரிட்டிப்பா, ஆட்டம்பா. இது ஃபுல்லா ஆட்டம். இதுல இருக்கிற எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் இன்மொபைல் பாசிட்டிவ் அயனா மாறும். ஜஸ்ட் இந்த இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். இதை சுத்தி 4 சிலிக்கான் இருக்கு, நம்ம விர்ச்சுவலைஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் எப்படி யோசிச்சானா, இந்த மைனஸ் வந்து டோனார் எலக்ட்ரான் கரெக்டா யோசிச்சான். இந்த பிளஸ் வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகி வருதுன்னா ஹோல், அந்த மைனாரிட்டி கேரியர் நினைச்சுக்கிறான். கிடையாது. சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ல மைனாரிட்டி கேரியர் வராது. மைனாரிட்டி கேரியர்னா யாரு? சுத்தி 4, நான் இப்ப இவனை பத்தி தான் இங்க வரைஞ்சிருக்கேன். இவனை சுத்தி 4 பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் உடஞ்சா வர ஹோல் தான் மைனாரிட்டி. குழப்பிக்க கூடாது. இதான்ப்பா என் டைப் செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க டோனார் எலக்ட்ரான் பத்தி எழுதணும், ஈஸியா எழுதிடலாம். ரெண்டாவது பாயிண்ட், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றதை பத்தி பேசணும். நம்ம டோனார் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும், பாண்டை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இம்பியூரிட்டி டோப் பண்றதுனால நிறைய டோனார் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியான எனர்ஜிலே ரிலீஸ் ஆயிரும். அதனாலதான் இதை என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். அன்பார்ச்சுனேட்டா சில பாண்டு உடஞ்சி சில ஹோலும் வரும், அது மைனாரிட்டி கேரியர் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அப்புறம் வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், பேண்ட் டயக்ராம் போட்டு அதை முடிச்சிடணும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் நான் 4th கொஸ்டினுக்காண்டி சேஃப்டியா இங்கேயே முடிச்சு வச்சுக்கிறேன். மற்றபடி இதை நீ எக்ஸாம்ல பாயிண்டாலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என் டைப் செமிகண்டக்டர் 2வது கொஸ்டின் வெற்றிகரமா முடிச்சாச்சு. இந்த 2வது கொஸ்டின்ல டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ லேட்டா வந்தவனுக்கு ஒன்றும் புரியாது. லேட்டா வந்தவன் டவுட் கேட்காத, நீ வீடியோ ரெக்கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா டவுட் கேளு. கிளாஸ் பிகினிங்ல இருந்து கவனிக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்கும். அந்த தெளிவா இருக்கிறவனாலதான் சரியான டவுட் கேட்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க நான் நோ டவுட்னு சொல்லிட்டீங்கன்னா நான் 3வது கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு நம்ம நல்லா தெளிவா படிச்சிட்டோம்னா 3 ஈஸியா படிச்சிடலாம். பாருங்க, பொறுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. கிளியராப்பா? என் டைப் செமிகண்டக்டர் முடிச்சாச்சு. We can also use another form of energy. யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேப்பா, நான் 3வது கொஸ்டின் போறேன். 3 கொஸ்டினையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓவராலா பார்த்துட்டு எனக்கு டவுட் கேட்கலாம். ஏன்னா 3 கொஸ்டின் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 3ஐயும் நல்லா கவனிங்க, 3வதையும் நல்லா கவனிங்க. அடுத்து பி டைப் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர் லைக் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியமோட ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, அலுமினியம், போரான், இண்டியம், இதெல்லாம் டோப் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் டயக்ராம்ல ஒரே ஒரு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி டிரா பண்றேன். பாருங்க, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, சுத்தி சிலிக்கான்ஸா போட்டேன். ஏன்னா நான் சிலிக்கான்ல தான் டோப் பண்ணிருக்கேன், அப்ப சுத்தி சிலிக்கான் தான் இருக்கும். இதுல இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இம்பியூரிட்டியில இருக்கிற ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானும்
நியர்பைல இருக்கிற சிலிக்கான் ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு கோவலன் பாண்டை கிரியேட் பண்ணி, அப்போ 1 2 3ன்னு 3 கோவலன் பாண்ட் வந்துடும். ஒரு சைடுல பாண்டு ஃபார்ம் ஆகாது. இந்த சிலிக்கான் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும் இந்த இம்பியூரிட்டிக்கு. இந்த இம்பியூரிட்டி என்ன சொன்னா, என்கிட்ட பாண்ட் இல்ல, பாண்டு ஃபார்ம் பண்ணா ஒரு எலக்ட்ரான் வேணும், எனக்கு ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகுது அப்படின்னு பாண்டுல ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகுற ஒரு மீனிங்ல ஒரு ஹோலை காமிக்கும். இந்த ஹோலுக்கு பேர் தான் அக்செப்டார் ஹோல். அக்செப்டார் ஹோலை ஜெனரேட் பண்ற இந்த இம்பியூரிட்டி தான் அக்செப்டார் இம்பியூரிட்டி. இதைதான்ப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுங்க. while we dope, second point எழுதணும், while we dope trivalent impurity to pure semiconductor like silicon or germanium, the 3 valence electron of impurity will create 3 covalent bond with nearby 3 silicon atom by sharing 1 electron to each atom. The fourth side we will not have bond due to missing of electron. The missing of electron in bond is named as acceptor hole. The acceptor hole is generated by an acceptor impurity or atom. எக்ஸாம்பிள் அலுமினியம் போரான், இண்டியம் அப்படின்னு முடிக்கணும். இதான் அடுத்த பாயிண்ட். ஸோ டைட்டில் அப்படியே டெவலப் பண்ணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். அக்செப்டார் ஹோல் எப்படி உருவானுச்சுன்னு டீடைல்டா எழுதுனா செகண்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். மூணாவது பாயிண்ட் என்ன, நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். வேற ஆப்ஷனே இல்லப்பா. நீங்க எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும்னா பாண்டை உடைச்சே ஆகும். பாண்டை உடைக்கணும்னா இந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். டெம்பரேச்சர்ல இருந்து இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நம்மளா எக்ஸ்ட்ராவா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அதனால இது தெர்மல் எனர்ஜினே சொல்லலாம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணா ஒரு பாண்டு உடையுது. உதாரணத்துக்கு இந்த பாண்டு உடையுது. இந்த பாண்டு உடைஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அப்ப இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் ஹோல் கிரியேட் ஆகும். பாண்டுல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்துடும். இந்த எலக்ட்ரான் எப்பயுமே எங்கேயாவது ஹோல் இருந்தா அங்க போய் உட்கார்ந்துக்கலாம்னு ஆசைப்படும். ஏற்கனவே அக்செப்டார் ஹோல் இருக்கு. இந்த அக்செப்டார் ஹோல் எப்படா எலக்ட்ரான் வரும் வாங்கி வச்சுக்கலாம்னு ரெடியா இருக்கு. அதனால பாண்டு உடைஞ்சு இந்த எலக்ட்ரான் வெளியே வந்த வேகத்துக்கு இமீடியட்டா போய் இந்த ஹோலை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஹோலை கேன்சல் பண்ணி, இந்த ஹோலை கேன்சல் பண்ணதுனால இந்த வெளியே வந்த எலக்ட்ரானும் மறைஞ்சிரும். இப்ப நான் ஃபர்தரா இந்த எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப இன்னும் 2 பாண்டு உடையுது. அப்ப இன்னும் 2 எலக்ட்ரானும் 2 ஹோலும் கிடைக்குது. அப்ப செக் பண்ணி பாருங்களா, 1 2 3 ஹோல்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் 2 தான் இருக்கு. அதை தான் இங்க எழுதி. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு when compared to number of holes. ஹோல்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பி டைப் செமிகண்டக்டர். எது ஜாஸ்தியா இருக்கோ அது மெஜாரிட்டி கேரியர், எது கம்மியா இருக்கோ அது மைனாரிட்டி கேரியர். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப அதே டவுட்டுப்பா, ஒரே ஒரு ஹோல் தானே ஜாஸ்தியா இருக்கு, இதுக்கு போய் நாம மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லணுமா, அதே டவுட். செகண்ட் டைம்ல எனக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. திருப்பி நான் மேஜர் டயக்ராம் போறேன். இதான் மேஜர் டயக்ராம். நாம இந்த டயக்ராம்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு இம்பியூரிட்டி டோப் பண்ணிருக்கோம். சம் ரேஷியோஸ்ல குரோர் கணக்குல டோப் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1 lakh இம்பியூரிட்டி டோப் பண்ணி இருக்கிறதா வச்சுக்கிறேன். அப்படி 1 lakh இம்பியூரிட்டியை டோப் பண்ணா எனக்கு 1 lakh அக்செப்டார் ஹோல் வந்துடும். ஹோலும் சார்ஜ் கேரியர் தான். அப்போ 1 lakh அக்செப்டார் ஹோல் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அது மோர் தென் எனஃப். எனக்கு இந்த எனர்ஜி தேவையில்ல, பாண்டை உடைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. 1 lakh அக்செப்டார் ஹோல் இருக்கு, அதான் மெஜாரிட்டி கேரியர். ஆனா அன்பார்ச்சுனேட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த எனர்ஜி பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஜெனரேட் ஆகி 2 பாண்ட் உடையுது. அப்ப 2 எலக்ட்ரான் 2 ஹோல் வரும். ஆல்ரெடி 1 லட்சம் ஹோல் இருக்கு, இப்போ ஒரு 2 ஹோல் வந்திருக்கு. அப்போ 1 lakh 2 ஹோல், எலக்ட்ரான் 2 தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்போ 1 lakh 2 ஹோல்ஸ் இங்க வந்துடும். எலக்ட்ரான் 2 தான். அப்ப தாராளமா ஹோல மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான மைனாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு. அதனால இது ஹோல் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால பி டைப் செமிகண்டக்டர். இதோட பேண்ட் டயக்ராம் இதான். வேலன்ஸ் பேண்ட்ல ஹோல் போடுங்க, கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் போடுங்க. 3 ஹோல் இருக்குன்னா 3 எலக்ட்ரான் வரணும். ஆனா 2 தான் வருது. அப்போ ஒரு எலக்ட்ரான் எங்க போச்சு, அக்செப்டார் லெவலுக்கு போயிடுச்சு. அக்செப்டார் லெவல வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்துல போடுங்க. ஏன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்து இமீடியட்டா அந்த ஹோலை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுது. அதனால இந்த கேப் கம்மியா போட்டுக்கணும். இந்த டயக்ராமுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை.
இதான்ப்பா பி டைப் செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா டைட்டில் அப்டேட் பண்ணும். டைட்டில் என்ன சொல்லுது? while we dope trivalent impurity to pure semiconductor like silicon or germanium, we get p type semiconductor. The trivalent impurity will have 3 valence electrons. The 3 valence electron will create 3 covalent bond with nearby silicon atom by sharing 1 electron to each atom. The fourth side of impurity will not getting covalent bond due to missing of electron. The missing of electron is named as acceptor hole. The acceptor hole is offered by an impurity called acceptor impurity or acceptor atom. Example, aluminum boron yttrium. While we offer external energy, the covalent bond breaks. The external energy na temperature nale kadachrum. The covalent bond breaks and electron holes pairs are generated. At the end, the number of holes generated will be greater than number of electrons. The numbers la எழுதணும் கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் புரிதலுக்காண்டி தான். So it is named as p-type semiconductor. Here the majority carrier is number of holes and minority carrier is number of electrons. The minority carrier bond உடைஞ்சு தானே வருது. பாண்ட் டெம்பரேச்சர்னால தானே உடையுது. அதனால மைனாரிட்டி கேரியரை நிறைய புக் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர், தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர் இந்த நேம்ல கால் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை பார்த்து பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் முடிச்சாச்சு. இந்த டயக்ராம் நீ வரைஞ்சா போதும், எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இதோட முடிஞ்சிருச்சுப்பா தேர்டு கொஸ்டின். நான் என்ன பண்றேன்னா ஃபோர்த்து கொஸ்டினை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் போடுறான். மைனஸ் பிளஸ், வெளியே போட்டிருக்கிற பிளஸ் அக்செப்டார் ஹோல், உள்ள இருக்கிற மைனஸ் இன்மொபைல் நெகட்டிவ். இப்ப இதை புரிஞ்சுக்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னைய வச்சு யோசிக்க போறேன். நான் ஒரு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, என்கிட்ட 31 புரோட்டான் இருக்கு. 31 புரோட்டான் இருந்தா 31 எலக்ட்ரான் இருக்கு. 31 புரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான் இருக்கு. ஃபோர்த் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்ல ஒன்னு இந்த பக்கம், ஒன்னு இந்த பக்கம், ஒன்னு பின்னாடி இருக்கு. இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னை சுத்தி இருக்கிற 3 சிலிக்கானோட கோவலன்ட் பாண்டா ஃபார்ம் பண்ணிருச்சு. எனக்கு எதுக்கு இருக்கிற சிலிக்கான் பாண்டை ஃபார்ம் பண்ணா வான்னு என்னை கூப்பிடுது. ஆனா பாண்டை ஃபார்ம் பண்ணா என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகுது. அதை நான் சொல்றேன். அந்த மிஸ்ஸிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அக்செப்டார் ஹோல். இந்த அக்செப்டார் ஹோல் என்கிட்ட இருக்கிற வரை நான் ஆட்டம். என்கிட்ட 31 எலக்ட்ரான், 31 புரோட்டான் இருக்கு. இந்த அக்செப்டார் ஹோலோட நேச்சரே என்னன்னா, எப்படா எங்கடா எலக்ட்ரான் கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு நினைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு, உடனே அக்செப்டார் ஹோல் அதை வாங்கிருச்சு. வாங்கி அக்செப்டார் ஹோல் கேன்சல் ஆயிடுச்சு. அக்செப்டார் ஹோல் எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட 32 எலக்ட்ரானா மாறுது. பாடிக்குள்ள 31 புரோட்டான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் டாமினேட் ஆயிடுச்சு. அப்ப நான் நெகட்டிவ் சார்ஜா மாறுறேன், ஆர் நெகட்டிவ் அயனா மாறுறேன். ஹோல் இருக்கிற வரையும் நான் ஆட்டம். ஹோலை வச்சு எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் நான் நெகட்டிவ் அயனா மாறுறேன். இப்ப நெகட்டிவ் அயனா ஐ ஹாவ் டு மூவ். என்னால மூவ் ஆக முடியாது, ஏன்னா சுத்தி 4 சிலிக்கான் இருக்கு, மாட்டிக்கிட்டு இருப்பேன். அதனால என் பேர் இன்மொபைல் நெகட்டிவ் அயன். ஸோ மைண்ட்ல ஃபோர்த்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல் 3 ஓரளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபோர்த்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிறப்ப டிஃபிகல்ட்டி வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த அடிஷனல் ஒர்க் பண்ணிருக்கோம். முடிச்சாச்சுப்பா. இதோட 3 கொஸ்டின் ஓவர். இப்போ ஒரு கிளான்ஸ் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நோட்ஸ் எடுங்க, பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. பாருங்கப்பா, கிளியரான்னு பாருங்க. டவுட் இருந்தா டவுட்டை சேட் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது கம்மிங் வீக் வர கிளாஸ்ல நாம என்ன பண்ணலாம்னா திருப்பி இந்த 3 கொஸ்டினே ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் புரியும். நீ இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணு, இந்த 3 கொஸ்டினே படிச்சுட்டு வந்து. தேங்க்யூ. டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கோங்க.